உங்களோட தேவன் இருக்கிறார். தேவன் உங்கள் ரட்சிப்பா இருக்கிறார். தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா உங்களை மீட்டெடுப்பார். ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். நம்புறீங்கள? அப்படின்னா இயேசுவின் நாமத்தில் பயங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. அன்பு உறவுகளே, மீட்பர் ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஏசாயா 12:2 நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். பிரியமானவர்களே, நம்மை சுற்றிலும் உங்களை சுற்றிலும் உங்களை பயமுறுத்துகிற அநேக காரியங்கள் இன்றைக்கு இப்பொழுது இந்நாட்களில் நடந்து கொண்டிருக்கலாம். சிலருடைய வார்த்தைகள் உங்களை பயப்படுத்தலாம். சில சூழ்நிலைகள் உங்களை பயப்படுத்தலாம். எதிர்காலத்தை நினைக்கும் போது பயம் உண்டாகலாம். பிள்ளைகளை நினைத்து பயம் உண்டாகலாம். பொருளாதாரத்தை நினைத்து பயம் உண்டாகலாம். இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற எந்த ஒரு சூழ்நிலையாயிருந்தாலும், எந்த காரியமாயிருந்தாலும், எந்த நபராயிருந்தாலும் அவர்களின் நடுவே, அவைகளின் நடுவே நிற்கிற நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டும்: நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். ஏனென்றால் தேவன் உங்களுக்கு பயத்தின் ஆவியை அல்ல, பயங்கள் உங்களை விட்டு வெளியேறுவதாக. தெளிந்த புத்தி, நம்பிக்கை, தைரியம் ஏசப்பா இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? பயம் நீங்குகிறது. God bless you.